போச்சு ஆதி உங்களுக்கு? எதுக்காக என்ன அடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ண? இந்த அடி உன் அக்கா நந்தினிக்கு விழ வேண்டியது. அவ செஞ்ச தப்புக்கு தான் உனக்கு தண்டனை. என் அம்மாவை காரியத்தை கொல்ல பார்த்திருக்கா. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ஆதி. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உன் அக்காக்கு ஒரு முடிவு கட்டலாம் தான் அவ இடத்துக்கு போனேன். என் கையில சிக்காம தப்பிச்சிட்டா. உன் அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. தைரியம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரம் மோத சொல்லு. அதை விட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உங்க வம்சமே இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். ஏன்டா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? இல்ல ஆதி, நீ டென்ஷனா வேற போனியா? அதான் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, நந்தினிய பாத்தியா? என்ன சொன்னா அவ? அவ அடியாட்களை என் மேல ஏவி விட்டுட்டு நந்தினி அங்க தப்பிச்சிட்டா. வீட்டுக்கு போய் அந்த மித்ரா வரைஞ்சிட்டு தான் வரேன். சரி, டாக்டர் வந்தாரா? பார்வதி டெஸ்ட் பண்ணாரா? என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள டெஸ்ட் அத வந்துட்டாரு. அத பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பார்வதி நல்லபடியா நடக்கணும்னா அவங்க கால்ல ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? பார்வதியோட கால் மேல காரோட வீல் ஏறி இறங்கி இருக்கு. அதுல அவங்க கால் எலும்பு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. ஆபரேஷன் இல்லாம இத குணப்படுத்த முடியாதா? பண்ணலாம், பட் குணமாக லேட் ஆகும். அப்படியே லேட் ஆனாலும் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால இயல்பா நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இல்ல டாக்டர், என் பார்வதி பழையபடி நிக்கணும், நடக்கணும். இதெல்லாம் சீக்கிரமாக்கணும். அதுக்கு என்ன பணம் செலவானாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன மெடிசன் வர வச்சு கொடுக்கணும், எங்க இருந்தாலும் வர வச்சு தரேன். பார்வதிக்கு ஆபரேஷன் பண்ணி கால்ல பிளேட் வச்சிடலாம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பார்வதி சீக்கிரம் குணமாகி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே டாக்டர், அப்ப நீங்க ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஷூர். இரு வரேன். வந்துட்டீங்களா மாமா? நந்தினிய பாத்தீங்களா? அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தீங்களா? இனிமே அவ அம்மா விஷயத்துல தலையிட மாட்டால? நந்தினி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. வீட்டுக்கு போய் மித்ரா வார்ன் பண்ணிட்டு தான் வரேன். இதை எப்படி அவன் நந்தினி கிட்ட சொல்லுவா? எச்சரிக்கை மன்னிப்பெல்லாம் திருந்துறவங்களுக்கு மாமா. மித்ரா நந்தினி எல்லாம் திருந்தாத ஜென்மங்க. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவங்கள நான் பாத்துக்கிறேன், அதை விடு. இப்பதான் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். உனக்கு காலில் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. சர்ஜரியா? பயப்படாத. அடிப்பட்ட காலில் எலும்பு டேமேஜ் ஆயிருக்கான். சர்ஜரி பண்ணி ஒரு பிளேட் வச்சுட்டா நீ பழையபடி சீக்கிரமா நடக்கலாம்னு சொன்னாரு. எனக்கு ஊசி போட்டுக்கிறதுனால ரொம்ப பயம் மாமா. இதுல சர்ஜரின்னு வேற சொல்றீங்க. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓபன் ஹார்ட் சர்ஜரியை இப்பெல்லாம் சாதாரணமா பண்ணிக்கிறாங்க. இது காலில் தானே, இதுக்கு போய் இப்படி பயப்படுற? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட மருமக, ஆதியோட பொண்டாட்டி. இந்த சாதாரண சர்ஜரிக்கு போய் பயப்படலாமா? வெளிநாட்டுல எல்லாம் பொண்டாட்டிக்கு டெலிவரி ஆகும்போது பொண்டாட்டிக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக புருஷன் பொண்டாட்டி பக்கத்திலேயே இருந்து அவங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க. நான் வேணா உனக்கு ஆபரேஷன் நடக்கும்போது உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக உன் பக்கத்திலே இருக்கட்டுமா? நீ தைரியமா இரு. நான் பக்கத்தில் இருந்தா உனக்கு பயம் இல்லைல்ல? தைரியமா ஆபரேஷன் பண்ணிப்பல? சுந்தரம் வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் பெரிய தம்பி வந்தேன். டேய், ஏன் சொல்லிருக்கலாம்ல? அது ஒன்றும் இல்லை சுந்தரம். பார்வதிக்கு காலில் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னார். அதை பற்றி தான் பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன கோயில் போயிட்டு வந்தீங்களா? ஆமா பெரிய தம்பி. சரி, நீங்கள் பார்வதிக்கு வச்சு விடுங்க. நான் இந்த சர்ஜரி விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி.
நீயும் உள்ள வந்து சுந்தரம் மாதிரி சைலண்டா நின்னுட்டு இருக்க. சுந்தரம் வந்திருக்காருன்னு சிக்னல் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ சிக்னல் கொடுக்கலான்னு தான் நினைச்சா ஆதி. அதுக்குள்ள பார்வதி கண்ணால உனக்கு சிக்னல் காமிச்சிருச்சு. நம்பிட்டான்னு நினைக்கிறேன். அக்கா நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்க ரூம்ல எல்லாம் போய் தேடிட்டு வரேன். உங்க போனை ஹால்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. ஆதி போன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஆதியா? சொல்ல ஆதி, பார்வதி எப்படி இருக்கா? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? பார்வதி கண் முழிச்சிட்டாமா, நல்லாதான் இருக்கா. பார்வதி கால்ல ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஹலோ ஹலோ, நீ பேசுறது சரியா கேக்கல ஆதி. என்ன? கால்ல ஆபரேஷன் பண்ண சொல்றாரா? ஆமாம்மா. ஆஹா, ஆபரேஷன் வரைக்கும் போயாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். இனிமே ஒத்த காலை வச்சுக்கிட்டு புதினா டீ வேணுமான்னு மாடி படிக்க எப்படி போறான்னு நான் பாக்குறேன். அது கால்ல எலும்பு கிராக் ஆயிருக்கான். ஆப்ரேட் பண்ணி பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆபரேட் பண்ணி கால்ல பிளேட் வச்சுட்டா அவ பழையபடி நடப்பால? ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல ஆதி? ச்சே, ஆபரேஷன் பண்ணி அவ காலை எடுப்பாங்கன்னு பார்த்தா பிளேட் வைக்கிறாங்களாமே. ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னாரு. நல்லா நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி ஆதி, அப்போ உடனடியா ஆபரேஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. குட் ஆதி, நீ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரிம்மா. இவங்க சீராட்டலுக்கு இன்னும் குறைச்சல். சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவம் வெறியா வருது. நான் மட்டும் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படி அங்க என்ன நடந்தது? என்னதான் நடக்கல இந்த வீட்ல, அந்த சமையல்காரி இருக்காளே, அவ இருக்கிற வரைக்கும் என் தலைவலிதான். ஏதோ அவ கால் உடைஞ்சிருச்சு, படுத்து படுக்க ஆயிடுவா அப்படின்னு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இப்ப அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருது. அந்த சமையல்காரிக்கு கால்ல ஏதோ நல்லா தான் அடிபட்டு இருக்கு போல இருக்கு. பெரிய டேமேஜ்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு பிளேட் வைக்கணும், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கானா. உடனே இந்த அகிலாண்டேஸ்வரி இருக்காளே, பெரிய டாக்டரா வர சொல்லுங்க, இருக்கிறதுலயே ஸ்பெஷலிஸ்ட கூப்பிடுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாருங்கன்னு இன்னமும் பெரிய விஐபிக்கு கொடுக்கற ஃபீல் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்வதிக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க? எதுக்கு நந்தினி, நீயும் ஒரு பொக்கே கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வர போறியா? இல்ல ஆண்டி, அந்த சமையல்காரிய ஒரேடியா மேல அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். என்ன சொல்ற நந்தினி? நீங்களும் ஒவ்வொரு தடவையும் அந்த சமையல்காரியோட கதையை முடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா கடைசியில சொன்னதை செஞ்சு முடிக்காம தோத்து போய் மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அதான் இந்த தடவை சமையல்காரியோட மூச்ச நான் நிறுத்துறேன். ஆபரேஷன் எந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அது இங்கதான் ஈசிஆர்ல இருக்கிற டிஎம் ஹாஸ்பிட்டல் நந்தினி. பிளேட் ஆபரேஷன் முடிஞ்ச பார்வதி நல்லபடியா எழுந்து நடந்துருவான்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவ எந்திரிக்க போறதில்ல ஆண்டி. அவங்க அம்மா கிட்டே போய் சேர்ந்துட போறா. நந்தினி, ஏதோ பிளான் பண்ணிட்ட போல இருக்கு. நல்லபடியா முடிச்சிட்டு சொல்லு, நானும் சேர்ந்து சந்தோஷப்படுறேன். ஓகே ஆண்டி. எப்படியோ அந்த சமையல்காரி தொலைஞ்சா சரி. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்க மேடம், முடிச்சிடலாம். எனக்கு டிஎம் ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் யாரு, அவர் கேரக்டர் எப்படி,
அவர் பத்தின டீடைல்ஸ் ஒண்ணு கூட விடாம இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு வேணும். அவ்வளவுதானே மேடம்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்ட டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். ஈசிஆர்ல இருக்க அந்த டிஎம் ஹாஸ்பிடல் தானே மேடம்? அதே ஹாஸ்பிட்டல் தான். ஓகே மேடம், நான் உங்களுக்கு கால் பண்றேன். ம். சொல்லு. மேடம், டிஎம் ஹாஸ்பிட்டல் அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் எழில் குமரன். நமக்கு ஒத்து வர மாதிரி அவன் தப்பான ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் இவ்வளவு தப்பான ஆளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம், அந்த எழில் குமரன் போட்டோவை உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்றேன் மேடம். சென்ட் பண்ணு. ஹலோ, ஐ எம் நந்தினி. ஹலோ. ஹலோ சொன்னா மட்டும் எப்படி? நான் என் பேரு சொன்ன மாதிரி நீங்க உங்க பேரு சொல்லிருக்கலாமே. மிஸ்டர் எழில்குமரன். என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க பயோடேட்டாவே எனக்கு தெரியும். நீங்க ஒரு டாக்டர், அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட். ஈசிஆர்ல இருக்கிற டிஎம் ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க படிச்சது பாண்டிச்சேரியில, கோவையில மெடிக்கல் காலேஜ். உங்க சொந்த ஊர் சேலம். பரவாயில்லையே, என் சொந்த ஊரு, படிச்ச காலேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு மிஸ்டர் எழில்குமரன். அதுக்காக தான் இது எல்லாம். என்னால உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்? அது சாதாரண விஷயம்தான். கால்ல அடிபட்டு உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பார்வதிங்கிற பேஷண்ட்டுக்கு கால்ல பிளேட் வைக்க ஆபரேஷன் பண்ண போறாங்க. அந்த ஆபரேஷன்ல பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்க போறது நீங்க தானே? நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு கரெக்ட் டோஸ் கொடுக்காம அளவுக்கு அதிகமா டோஸ் கொடுக்கறீங்க. நீங்க கொடுக்கற டோஸால பேஷண்ட் கோமா போனாலும் ஓகே தான், இல்ல ஒரேடியா மேல போனாலும் ஓகே தான். ஹலோ, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் ப்ரொஃபஷனையே கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தொழிலுக்கு துரோகம் பண்ற ஆள் நான் கிடையாது. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இல்ல மிஸ்டர் எழில்குமரன், நான் ரொம்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. நான் சொல்றத செய்யறது உங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்லையே, ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானது தானே மிஸ்டர் எழில்குமரன். ஹலோ, என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, போலீஸ் ரெக்கார்டே சொல்லுது. நீங்க அளவுக்கு அதிகமான அனஸ்தீசியா கொடுத்ததால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் சார்பா உங்க மேல இது வரைக்கும் 7 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 7 கேஸ்ல 4 கேஸ்ல வெளியில வந்தாச்சு. இன்னும் 3 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங் இருக்கிற 3 கேஸ்ல முக்கியமான கேஸ் தொழிலதிபர் ஈஸ்வர மூர்த்தியோடது. அவரோட பிசினஸ் எதிரிங்க கிட்ட நீங்க பணம் வாங்கிட்டு அளவுக்கு அதிகமா அனஸ்தீசியா கொடுத்து அவரை கொலை பண்ணிட்டீங்கிறது அந்த கேஸ். பணம் கொடுத்தா நீங்க எந்த எஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் போவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை தேடி வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்கறத நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட என்னால அதிகமா கொடுக்க முடியும். என்ன சொல்றீங்க? உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க.
blank செக். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. பதிலுக்கு நான் கேட்டதை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. ம். ஓகே மேடம். காலு ரொம்ப வலிக்குதா பார்வதி? காலுக்கு தலையணை வைக்கட்டுமா? வேணாப்பா. கணேசா எங்கப்பா? பசி எடுக்குமோன்னு நான் தான் வெளியில போய் சாப்பிட்டு வாடன்னு அனுப்பி வச்சேன் பார்வதி. சரி, அப்போ நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்கப்பா. இல்லம்மா, தம்பி வந்துடட்டும். அதுக்கப்புறமா நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டு வாங்கப்பா. நான் சொல்றத பார்வதி, ஐஸ்வர்யாமா, கால் எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, கால் அசைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். ரொம்ப வலிக்குது. உள்ள எலும்பு கிராக் ஆயிருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும் பார்வதி. உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்வதி. நீங்க எதுக்குமா எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன பார்வதி இப்படி கேட்டுட்ட? ஏன் நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரக்கூடாதா? நீங்க அம்மாவோட மருமக, நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமாம்மா? நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சுந்தரம். நான் பார்வதிய வேலைக்காரியாவோ இல்ல சமையல்காரியாவோ பார்க்கல. என்னோட நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, ஆண்டிய பார்வதி எவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. அதுக்காக நான் இத கூட செய்யக்கூடாதா? உனக்காக நானே கிச்சனுக்கு போய் என் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்வதி. அதனால நீ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். ம். உங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம்லாம்? பார்வதிக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? பார்வதி, நீ கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோ. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ பரவாயில்லம்மா, நீங்க பிளேட்டை கொடுங்க, நான் மடியில வச்சு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம் பார்வதி? நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்லம்மா, அது நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டு ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டியா? காட்டு. எப்படி இருக்கு? என் சமையல் நல்லா இருக்கா? உன் சமையல் அளவுக்கு வராது, ஆனா மோசமா இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குமா. அப்போ மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. என்னாச்சு பார்வதி? இல்ல, அழாத, சாப்பிடு.